ராஜ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்னி பீன்ஸ் இதை எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. முத நாள் நைட்டே ஊற போட்டுடுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அதை வேக வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 10-15 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 10 விசில் வச்சு எடுத்துமே அது வேகலை சரியாக. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வாணலியில் எண்ணெய் வச்சு அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி லீஃபு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கோங்க. நான் சமைச்சிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு, அதனால தான் இருட்டாக இருக்குது திடீர்னு நடுவில். கிரேவியாக வரத்துக்கு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் அப்படியே பச்சையாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வதக்கிட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு, ஏன்னா நம்ம கிட்னி பீன்ஸ் வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து கரம் மசாலா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும் கரம் மசாலா வாசனைனா நீங்கள் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் கரம் மசாலா ரொம்ப சேர்க்க மாட்டேன். இந்த இது ராஜ்மா வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சு, அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது 10 விசில் வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் சரியாக வேகாமல் தான் இருந்துச்சு. நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த கிரேவியோட இந்த ராஜ்மாவையும் போட்டு அந்த வேக வச்ச தண்ணியே இன்னும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் கடைசியாக தூவுனிங்கன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த கிட்னி பீன்ஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதேமாதிரி கிட்னி பீன்ஸ் வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அளவாக தான் சாப்பிட்ணும். எதுவுமே நல்லதுன்னாலும் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாக்க உங்களுக்கு வந்து வயிற்று பிரச்சனைகள் வரலாம். அதனால் கவனமாக சாப்பிடுங்க. இதை வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சேன். இது நல்லா வேகிறதுக்கு வந்து நல்லா டைம் கொடுத்து வேக வைங்க. இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, இது ஊறுறதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டியிருக்கு. கொண்டக்கடலை சுண்டல் கூட கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலாம், நல்லா சீக்கிரம் வெந்துடுது. ஆனால் ராஜ்மா வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதான் இதோட பெரிய மைனஸ்ஸு. நாங்கள் வந்து சப்பாத்திக்கு தான் நான் வந்து செஞ்சேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வெந்திருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பஞ்சாபில் இது ரொம்ப அதிகம்